கண்ணம்மாவோட பர்த்டே இந்த வீட்ல செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எது நியாயம் எது அநியாயங்கிற விமர்சனத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. வீட்ல கொண்டாட கூடாதுன்னா கூடாதுதான். இல்ல சௌந்தர்யா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. உனக்கு பிடிக்கலன்னா நம்ம ரூம்லயே உட்காந்துக்கோ, வெளியே வராத. அதை விட்டுட்டு இங்க பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு நீ சொல்லாத. என்ன சொன்னீங்க? நான் வெளியில வரக்கூடாதா? விட்டா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்க போல இருக்கே. அதையும் சொல்லுங்க, நான் ஒரேடியா போயிடுறேன். ஐயோ வேண்டாம்மா, உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே இங்க நடக்க வேண்டாம். எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் ஒவ்வொன்னா திட்டம் போட்டு நடத்திட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இல்லம்மா. கண்ணம்மா, நீ எதுவும் பேசாத. இல்ல மாமா, நீ எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல. உள்ள போ போ. கண்ணம்மாவோட பர்த்டேவை நாளைக்கு இந்த வீட்ல செலிப்ரேட் பண்ணணும். இது என்னோட விருப்பம். என் விருப்பப்படி இந்த வீட்ல நடக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னம்மா போற போக்க பார்த்தா கண்ணம்மா பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துரும் போல இருக்கே. நடக்கட்டும் நடக்கட்டும். அத்தைக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாதான் இந்த வீட்ல நாம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் நான் தான் பண்ணுவேன். உனக்கு வேற யாரும் விஷ் பண்ணிடக்கூடாது. நம்ம வீட்டில் இந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. விஷ் பண்ணாலும் காலையில் தான் விஷ் பண்ணுவாங்க. கண்ணம்மாவோட அப்பா கால் பண்ணிட்டாருனா அவர் வேற பாசக்கார மனுஷனாச்சே, பண்ணாலும் பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் சைலண்ட்ல போட்டு வைக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. தூங்கிட்டு இருக்காளே. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Wish you a very happy birthday, Kannamma. Happy birthday. Love you so much. Wish you a very, very, very happy birthday. Thank you so much, Mama. Love you too. உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுதான். நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்கேன். எஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாமா. எப்படி கரெக்ட் டைம் விஷ் பண்ண பார்த்தியா? ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருந்தா உங்க அப்பாவோல யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி உனக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி விஷ் பண்ணுவாங்க? யாரும் பண்ணிருக்க முடியாதே. ஏன் கண்ணுமா, உன் மேல என்ன தவிர வேற யாருக்குமே பாசம் இல்லைன்றியா? அப்படிலாம் இல்ல, நீங்க தான் யாரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ண கூடாதுன்னு என் போனை சைலண்ட்ல போட்டீங்களே. அது ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தனே, நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்தியே. நான் ஒன்னும் தூங்கலப்பா, நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். முடிச்சிட்டு தான் இருந்தியா? என்ன ஒரு நடிப்புடா. கடைசியில் எனக்கு தான் பல்பா. சரி, போனை சைலண்ட்ல இருந்து எடுத்துடுறேன். அப்புறம் உங்க அப்பா கால் பண்ணா
தெரியாது. அப்பா இந்த நேரத்துக்குலாம் ஃபோன் பண்ண மாட்டாரு மாமா. காலையில தான் பண்ணுவாரு. அது கூட என் பிறந்தநாள் ஞாபகம் இருந்தா தான் பண்ணுவாரு. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? உன் பர்த்டே என்னைக்குன்னு எனக்கே மாமா தான் சொன்னாரு. அது கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு தான் என் பிறந்த நாளுங்கிறத சில சமயம் அப்பா மறந்துடுவாரு. 2 தடவை அப்படிதான் பண்ணாரு. அப்படியா? ம். ம். அப்புறம் உங்களுக்கு என் பிறந்த நாள் தெரியுமா? தெரிஞ்சாலும் இன்னைக்கு தான் அந்த நாள்னு ஞாபகம் வருமா? இல்ல நீங்களும் அப்பா மாதிரி மறந்துடுவீங்களான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. சூப்பரா ஒரு கிஃப்டோட பிறந்தநாள் வாழ்த்து சொல்வீங்கன்னு அறிவு சொன்னான். ஓ, அதே மாதிரி கரெக்டா ஞாபகம் வச்சு அழகா விஷ் பண்ணிட்டீங்க. இந்த அழகான வாழ்த்தையும் பரிசையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இது என்ன கண்ணம்மா பரிசு? இதை விட சூப்பரான, உன்னால மறக்கவே முடியாத ஒரு அழகான பரிசா இன்னைக்கு நைட் பர்த்டே பார்ட்டில நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன் பாரு. இந்த பரிசு கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப எதுக்கு இன்னொரு பரிசு? வேண்டாம் அம்மா. அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா நான் உனக்கு பரிசு கொடுத்தே ஆவேன். சரி கொடுங்க. நீங்க ஆசையா கொடுத்தா நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு சொல்லு கண்ணுமா. எதுவா இருந்தாலும் தட்டி தூக்கிடலாம். இன்னைக்கு நைட்டு என் பர்த்டேவ வீட்ல கொண்டாட வேண்டாமே? ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அத்தைக்கு என் பிறந்த நாளை நம்ம வீட்ல கொண்டாடுறதுல விருப்பமே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நாம ஏன் பண்ணணும்? அதான் வேண்டான்னு சொல்றேன். இது பாரு கண்ணுமா, அம்மாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப நம்ம சந்தோஷமா சேர்ந்து இருக்க வரையும் எல்லாமே தான் பிடிக்கல. அதுக்காக நம்ம வாழாமே இருக்க முடியுமா? அதுக்கு இல்ல மாமா. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல உன் பிறந்த நாளை கொண்டாட வேணான்றது தவிர நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கற கண்ணுமா. நான் என் மனைவியோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, கிளன், அறிவு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அம்மாவுக்கு பிடிக்கலன்றதுக்காக உன்னோட பிறந்த நாளை கொண்டாடாம இருக்கிறது அதெல்லாம் என்னால முடியாது. அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவங்க வரலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்ல உன் பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடுறோம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அது நீங்க நைட்டு தானே மாமா gift கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் தரேன். அப்போ இந்த கிஃப்ட்டுக்கு இதை விட நைட்டு கொடுக்க போற gift தான் சூப்பர் கிஃப்ட்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. எனவே அதைத்தான் gift-ஆக கன்சிடர் பண்ணப்படும். அப்பொழுது கண்டிப்பாக ரிட்டர்ன் gift தரப்படும். குட் நைட். சரி சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்தே உங்ககிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிக்கிறேன். படுங்க. அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கண்ணம்மா. தேங்க்ஸ் பா. காலையில எந்திரிச்ச உடனே பேசிருப்போமா. நேர கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அப்புறம் பேசலாம்னு இருந்தேன். இப்ப தாமா கோயில இருந்து வீட்டுக்கு வந்தேன். இன்னும் உங்ககிட்ட இருந்து போன் வரலங்கும் போதே நினைச்சேன் நீங்க கோயிலுக்கு தான் போயிருப்பீங்கன்னு. சரிப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்கல்ல? நான் நல்லா இருக்கம்மா. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு சாப்பிடறேனோ இல்லையோ, மாத்திரை மருந்தை மட்டும் கரெக்டா சாப்பிடுறேன். அதுல தானம்மா வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு. மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும்னா சரியான நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். அப்பதானே தெம்பா இருக்க முடியும். டாக்டர் பொண்டாட்டிங்கிறத கரெக்டா நிரூபிக்கிறமா. நல்ல விஷயம்தான். வழக்கம் போல மாப்பிள்ளை வேலை இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட போறாருமா. இன்னைக்கு நீங்க 2 பேரும் கோயில், சினிமா, ஹோட்டல்னு 4 இடத்துக்கு போய் உன் பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடணும். என்ன? நீ எதுவும் சொல்ல மாட்ட. நான் வேணா மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசட்டுமா? இல்லப்பா, வேண்டாம். அது வீட்லயே பிறந்த நாள் கொண்டாடலான்னு பாரதி மாமா சொல்லிட்டாரு. நல்ல விஷயம் தானம்மா. இதே எதுக்கு தயங்கிட்டே சொல்ற? இல்லப்பா, வீட்ல பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அத்தை சம்மதிக்கல.
அத்தைக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் என் பிறந்த நாளை இந்த வீட்ல கொண்டாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனால தான் உங்களை கூட கூப்பிட முடியல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, என்னம்மா இது? உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, நீ யார பத்தியும் கவலைப்படாம தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினா போதும்னு நினைக்காம எல்லாரும் சம்மதத்தோட கொண்டாடணும்னு நினைக்கிற பாத்தியா? அந்த நல்ல மனசு தாமா உன்னோட அடையாளம். உன் மாமியார் கலந்துக்க மாட்டாங்கன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், யாரு என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டியோட பிறந்த நாளை இந்த வீட்டை கொண்டாடியே தீர்வுன்னு இருக்கிற மாப்பிள்ளையோட விருப்பத்துக்கும் அவரோட எண்ணத்துக்கு நீ குறுக்கவே நிக்க கூடாதுமா. ம், மாப்பிள்ளை இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ பண்ணட்டும். கடைசியில எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான்ப்பா நானும் இருக்கேன். சரிம்மா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் அப்புறம் பேசுறேன். சரிப்பா. சரிம்மா. ஏய், கிச்சனே கமகமன் மணக்குது. என்ன பண்ற கண்ணம்மா? பருப்பு பாயாசம். வாவ், நெய் வாசனை தூக்கலா இருக்கே. முந்திரி கிஸ்மிஸ்லாம் நெய்ல வறுத்து போட்டிருக்கேன்ல. சரி கண்ணம்மா, பாயாசம் சுட சுட சாப்பிடணும். சீக்கிரமா பந்தி போட்டுரு. ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம். இன்னும் 15 மினிட்ஸ் ஆகுமா? ம். அப்போ அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடு. டொமேட்டோ சூப் தரட்டுமா? தாறு மாறு போ. அப்படியே அதுல கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டு கொடுத்தனா செம்மையா இருக்கும். கொடுத்தா போச்சு. அறிவு, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இன்னும் ஒரு சூப் கூட குடிக்க விட மாட்டேங்கிறான் புருஷன். நீ போ, நான் 2 பேருக்குமே எடுத்துட்டு வரேன். அறிவு, சீக்கிரம் வா அறிவு. இதோ வரேன்டா. ச்சோ, ச்சே, கூப்பிட்டு கூப்பிட்டு சாவடிக்கிறான். அறிவு, ஏன்டா இப்படி காட்டு கத்து கத்துற? உட்கார். என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. இன்னைக்கு நைட் பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒரு நல்ல gift கண்ணம்மா கொடுக்கணும். அதான் தேடிட்டு இருக்கேன். சூப்பர்டா. என்ன பட்ஜெட்ல தேடுற? பட்ஜெட்லாம் மேட்டரே இல்ல, ஆனா gift தாறுமாறா இருக்கணும். டேய், இந்த மாதிரி யூசுவலான கிஃப்ட்லாம் கொடுக்காம ஏதாச்சும் யூனிக்கா குடுறா. அதான் நானும் நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே மாட்ட மாட்டேங்குது அறிவு. நீ இப்படி நெட்ல தேடினா யூனிக்கா எப்படி கிடைக்கும்? இந்த பெட்டியை மூடி வச்சுட்டு பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், கண்ணம்மாக்கு என்ன பிடிக்கும்னு கண்ணை மூடி யோசி. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் அறிவு. பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் வேற, கண்ணம்மாக்கு பிடிக்கிற விஷயங்கள் வேற. என்னடா புதுசா ஏதோ கதை சொல்ற? பொதுவா பொண்ணுங்க ஆசைப்படுற எதையுமே கண்ணம்மா ஆசைப்படுறது இல்ல. காஸ்ட்லியான ஆடம்பரமான பொருட்கள் எதையுமே விரும்புறது இல்ல. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே போதுமானது. அப்போ அதெல்லாம் என்னன்னு யோசி. அதெல்லாம் என்னன்னு எனக்கே நல்லா தெரியுமே. தெரியும்னா அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க? அதெல்லாம் எப்ப வேணாலும் வாங்கி தரலாம் அறிவு. ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணம்மா கொண்டாட போற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. பாரதியோட மனைவியா கண்ணம்மா கொண்டாட போற இந்த பர்த்டேவை வாழ்க்கையில அவளால மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த பரிசு என்னன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரி ஒரு சராசரி பொண்ணுதான். என்ன பார்த்து என்ன வேணும்னு கேட்டா நகை நட்டு அண்டா குண்டான்னு ரெகுலர் லிஸ்ட் தான் தருவேன். கண்ணம்மாக்கு என்ன பிடிக்கும்னு ஒன்ன தவிர யாருக்கும் தெரியாது. சோ நீயே யோசிச்சு செலக்ட் பண்ணு. ஏய் கண்ணம்மா கண்ணம்மா, இந்த பெரியப்பா வரேன்னு சொல்லியிருந்தாருல, அது எங்க வர்றாரு? மாமா. ம். என்ன கண்ணம்மா அது? தக்காளி சூப் மாமா. அறிவு கேட்டான்னு பிரெட் கிரம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வாவ் கண்ணம்மா, செம்மையா இருக்கு. வேற லெவல் கண்ணம்மா. ம்? சரி நீ போ கண்ணம்மா, சூப் குடிச்சிட்டு கப்பா அறிவிட்ட கொடுத்து விட்டுறேன். சரிங்க மாமா. ஓகே. ம். டேய், பேசாம என்ன கிஃப்ட் வேணும் அவளே கேட்டுருவோமா? லூசு, வாய மூடு. டேய், என்ன என்ன போக விட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல கண்ணம்மா, சூப் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்னென்ன கிஃப்ட்லாம் போட்டிருக்கேன்னு அறிவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. கிஃப்டா? உளறிட்டியா? ம், அது ஒண்ணும் இல்ல கண்ணம்மா. உனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலான்னு பாரதி சீக்ரெட்டா பிளான் பண்ணிருக்கான். உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சான். இப்ப அவனே உளறிட்டான். இல்ல பாரதி? ஆமா அறிவு. ம். என் காதுல எதுவும் விழலப்பா. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். கண்ணம்மா உனக்கு ஏத்து பொண்டாட்டி தான்டா.
சரி நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா, நான் வந்துடுறேன். ஏய் இரு, உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு தானே கூப்பிட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அட போடா. ஏய் அறிவு, உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு. ஹலோ வெண்பா, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். சொல்லுடா, என்ன விஷயம்? இன்னைக்கு கண்ணம்மாவோட பர்த்டே, வீட்ல செலிப்ரேட் பண்றோம். சூப்பர்டா. சோ நீ அவசியம் வந்துடணும். ஓகே பாரதி, கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் வெண்பா, கண்ணம்மாக்கு என்ன gift கொடுக்கலான்னு. வெண்பா ஒரு 2 minutes, I'll call you back. டேய் நல்லா ஒட்டுடா. அகில், அப்ப கரெக்டா இருக்கா பாருங்க. ஓகேடா, ஓகே தானப்பா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏமா அஞ்சலி, பார்ட்டிக்கு வந்த கெஸ்ட் மாதிரி நீ பாட்டுக்கு ஹாயா சுத்திட்டு இருக்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அதான் நீங்களே எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்களே, நான் என்னத்த பண்றது? பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குமா. ஒரு டேபிள் எடுத்து செட் பண்ணி அதுல கேக் கொண்டு வந்து வைக்கலாம்ல. வீட்ல இருக்கிற எல்லாரையும் அசெம்பிள் பண்ணலாம். முக்கியமா பர்த்டே பேபிய அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, அவர் அப்படியே அழகா ரெடி பண்ணிட்டாலும். என்ன அஞ்சலி யோசிக்கிற? இல்ல, கண்ணம்மாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு தான் டாக்டர் போயிருக்காருல்ல. ஓ அப்போ ஓகே. சரி நீ மத்ததெல்லாம் பண்ணிடு. இன்னொரு 2 minutesல எல்லாம் முடிஞ்சிரும். அவ்வளவுதான் அறிவு, ஆல்மோஸ்ட் டன். டேய் இது Okay. ஒண்ணு இருக்குடா. அப்ப இத அங்க கட்டிடலாம்ப்பா. ஓகே மல்லிகா, அந்த கேக் பார்சல் எடுத்துட்டு வாங்க. ஆந்தோ வரேயா. மாமா, அவங்க எதுக்கு? நானே போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இத புடி. நீங்க ரொம்ப ஸ்மார்ட். சரி சரி, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அகில் நீ அங்க போ. போ. நல்லா இருக்குல்ல? வெண்பா, கண்ணம்மா ரெடியா? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கண்ணம்மா அப்படி என்னதான் ரெடி பண்ணிட்டு இருக்க? வெளியில இருந்தே கேட்டா எப்படி தெரியும்? உள்ள வந்து பாரு. உன் கண்ணம்மாவ எப்படி அழகாக்கி இருக்கேன்னு பாரு. வா. ஏற்கனவே அழகான என் கண்ணம்மாக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்த்துட்ட வெண்பா. தேங்க்யூ. மாமா, கொண்டாட்டம்லாம் இப்போ தேவையா? அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கண்ணம்மா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? கண்ணம்மாவை ரெடி பண்ண 1 hourல ஒரு 100 தடவையாவது இதே டயலாக நான் கேட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் பயந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு கண்ணம்மா? இதோ பாரு கண்ணம்மா, எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா வந்து நெல்லு. எல்லாமே நல்லபடியா நடக்கும், நம்பு. அப்படியே நடக்கும். வா போலாம். வா வெண்பா போலாம். போலாம். வெல்கம் வெல்கம். வாவ் கண்ணம்மா, செம்ம அழகா இருக்கு. ஏன் கண்ண பற்றும் போல இருக்கே. ரசனை கெட்ட ஜென்மங்க. எல்லாம் வெண்பாவின் கைவண்ணமா? எக்ஸாக்ட்லி. அனி, கேக் கட் பண்ணலாமா? அங்கிள், நான் வேணா ஒரு தடவை ஆண்டி கிட்ட போய் பேசி பார்க்கவா? இல்லம்மா வேண்டாம், நிச்சயமா அவ வரமாட்டா. இப்ப இங்க எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அகில், பாரதி, கேக் ஓபன் பண்ணுங்க. வா. ஏய் கமான் கண்ணம்மா, கேக் கட் பண்ணு. நல்லா இருக்குல்ல? கட் பண்ணு கண்ணம்மா.
ஆண்டி வாங்க